ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரியாணியில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி பார்க்கலாம். அதிகம் பேர் விரும்பி சாப்பிடும் உணவில் பிரியாணிக்கு என்றுமே முதலிடம் உண்டு. அந்த அளவிற்கு பிரியாணி கோடிக்கணக்கானோரை தன் வசப்படுத்தியுள்ளது. பிரியாணியில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. பிரியாணியில் கிட்டத்தட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறது. ஒரு பிளேட் பிரியாணியில் புரோட்டீன்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் சில உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளும் இருக்கிறது. புரோட்டீன்கள் உபயோகிக்கும் இறைச்சியில் இருந்தும், கார்போஹைட்ரேட் அரிசியில் இருந்தும், கொழுப்புகள் எண்ணெய் மற்றும் நெய்யில் இருந்து கிடைக்கிறது. வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தால் விட்டமின்கள் காய்கறிகளில் இருந்து கிடைக்கும். எந்த பிரியாணியாக இருந்தாலும் அதில் சத்துக்கள் இருப்பது மட்டும் உறுதி. சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அதில் வைட்டமின் பி3 அதிகம் இருக்கும். மேலும் இதில் நியாசின் என்னும் பொருள் உள்ளது. இது உங்களுக்கு போதுமான ஆற்றலை வழங்கக்கூடியது. மேலும் நரம்பியல் கோளாறுகளான மன அழுத்தம், அல்சைமர், ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளை சரி செய்கிறது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் பெரும்பாலும் உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் பெரும்பாலும் உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் என்னவென்று பார்த்தால் இஞ்சி, மஞ்சள், மிளகு, குங்குமப்பூ, பூண்டு இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மருத்துவ குணங்கள் கொண்டது. இவை நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க போதுமானது. பூண்டு வாயு கோளாறுகளை தடுக்கும். குங்குமப்பூ கல்லீரலை பாதுகாக்கும். பிரியாணி எந்த அளவிற்கு ஆரோக்கியமான உணவோ அதே அளவிற்கு ஆரோக்கியத்தை கெடுக்கவும் கூடியது. எல்லாம் நாம் சாப்பிடும் அளவை பொறுத்துதான் இருக்கிறது. தினமும் பிரியாணி சாப்பிடுவது பல ஆரோக்கிய சீர்கேடுகளை உண்டாக்கும். நல்ல கொழுப்புகளைப் போல தீய கொழுப்புகளும் பிரியாணியில் இருக்கத்தான் செய்கிறது. பிரியாணி சாப்பிட்டவுடன் மூலிகை தேநீர் அல்லது எலுமிச்சை தேநீர் குடிப்பது நல்லது. இது பிரியாணியில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது, மேலும் செரிமானத்தை அதிகரிக்கிறது. முடிந்த அளவு வீட்டிலேயே பிரியாணி சமைத்து சாப்பிட முயற்சி செய்யுங்கள். தரமற்ற பிரியாணி உங்கள் ஆரோக்கியத்தை பதம் பார்த்துவிடும். கூடுதல் சுவைக்காக வெளியே சாப்பிடுவதாக இருந்தாலும் தரமான கடைகளில் மட்டும் சாப்பிடுங்கள்.